ஹாய் வியர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோலையும் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சில சென்டென்சஸ் இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்னு பார்ப்போமா. சில நியூஸை கேட்டவுடனே படபடன்னு வந்துடும். அந்த செய்தியை கேட்டவுடனே படபடன்னு வந்துருச்சு அப்படிம்போமா. மை ஹார்ட் ஸ்டார்டட் பவுண்டிங் வென் ஐ ஹியர் த நியூஸ். மை ஹார்ட் ஸ்டார்டட் பவுண்டிங் வென் ஐ ஹியர் த நியூஸ். அந்த சென்டென்ஸில் நியூஸை கேட்டவுடனே படபடன்னு வந்துருச்சு. இப்போ இந்த நியூஸை கேட்டவுடனே பதற்றமாகிட்டேன். ஐ காட் ரியலி நர்வஸ் வென் ஐ ஹியர் த நியூஸ். I got really nervous when I heard the news. இப்போ காஃபி சூடாக இருக்குன்னா ஹாட், காஃபி இஸ் ஹாட் அப்படின்னு சொல்லுவோம். கொதிக்க கொதிக்க இருக்குது அப்படின்னா த காஃபி இஸ் பைப்பிங் ஹாட். த காஃபி இஸ் பைப்பிங் ஹாட், அதாவது கொதிக்க கொதிக்க, அதுக்கு பைப்பிங். த காஃபி இஸ் பைப்பிங் ஹாட். காஃபி கொதிக்க கொதிக்க இருந்துச்சா, இப்போ காஃபி வெது வெதுப்பாக இருக்குது. இதை எப்படி சொல்லலாம்? த காஃபி இஸ் டெப்பேட். த காஃபி இஸ் டெப்பேட். கம்பளியை மூடி படுத்தா எப்படி கதகதப்பாக இருக்குது. ஐ ஃபீல் வார்ம் அண்ட் cozy அண்டர் த blanket. ஐ ஃபீல் வார்ம் அண்ட் cozy அண்டர் த blanket. என் குழந்தை குடுகுடுன்னு என்கிட்ட ஓடி வந்துச்சு. அழகாக இருக்கும் குழந்தைங்க சின்ன ஸ்டெப்பை வச்சு குடுகுடுன்னு ஓடி வர்றது. அந்த குடுகுடுன்னு ஓடி வர்றதை ட்ராட்டிங். மை சைல்டு கேம் ட்ராட்டிங் ஓவர் டு மீ. மை சைல்டு கேம் ட்ராட்டிங் ஓவர் டு மீ. என்னங்க, இந்த வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். காஃபி கொதிக்க கொதிக்க இருக்குது, வெது வெதுன்னு இருக்குது, குடுன்னு ஓடி வர்றது, இது எல்லாமே. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு தெரிஞ்சுக்கிட்டோமா. ஸோ இதை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுங்கள். ஸ்பீக் இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்லி.